ஸோ ஹாய் வீலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா டியாகோவோட என்ஆர்ஜி அப்படிங்கிற மாடலும் இருந்துட்டு இருக்கு அண்ட் நார்மல் டியாகவும் இருந்துட்டு இருக்கு. என்ஆர்ஜிக்கும் நார்மலுக்கும் என்ன வித்தியாசம், எது வாங்குறது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டியாகோ 2025 மாடலில் என்னெல்லாம் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே வீலர்ஸ், நமக்கு இந்த வீடியோ எடுக்க உதவுன எஃபிஎல் டாட்டா தஞ்சாவூருக்கு மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். தஞ்சாவூரை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்னா எஃபிஎல் டாட்டா தஞ்சாவூரோட கான்டாக்ட் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு ஆஃபர் இல்லை டியாகோ வாங்கணும் இல்லை டாட்டாவில் ஏதாவது கார்ஸ் வாங்கணும் அப்படின்னா எஃபிஎல் டாட்டாவை மறக்காமல் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த என்ஆர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு கிராஸ் ஓவர் காராக வந்து டாட்டா வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ முன்னாடி நம்ம வந்து பார்த்துருப்போம் போலோ கிராஸ் அப்படிங்கிற மாடல் பார்த்துருப்போம், எட்டியோஸ் கிராஸ் அப்படிங்கிற மாடல் வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நிறைய மாடல் வந்துச்சு. ஃபிகோலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ஸ்டைல் வந்து கிராஸ் ஓவர் டைப்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அது மாதிரி புண்டோவில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் வந்து கொண்டு வந்தாங்க. அது மாதிரியான ஒரு கிராஸ் ஓவர் காராக தான் இந்த காரை வந்து டாட்டா வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதான் டியாகோ என்ஆர்ஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ஆர்ஜியை வந்து எனர்ஜி அப்படின்னு வந்து அவங்க வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கிராஸ் ஓவர் கார் அப்படின்னா அதில் ஒரு சில கேரக்டர் வந்து இருக்குது. பட் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். பட் நார்மல் காரை விட இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும். நார்மல் கார் வந்து 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா 181 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது இந்த காருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில எக்ஸ்ட்ரா கிளாடிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ஆர்ஜியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் 2025 டாட்டா டியாகோவில் என்னெல்லாம் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு என்ஆர்ஜியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாடிங்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இந்த கலருக்கு வந்து ஆக்சுவலாக இந்த கிளாடிங்ஸ் வந்து கொஞ்சம் எடுப்பாக தெரியல அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் மித்த கலர்ஸுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. மொத்தம் 4 விதமான கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ஆர்ஜியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலரை விட மித்த கலர்ஸில் வந்து அந்த என்ஆர்ஜி இந்த கிளாடிங்ஸ் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த என்ஆர்ஜி அப்படிங்கிற வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிசட் அப்படிங்கிற மாடலில் மட்டும்தான் வரும். ஸோ மித்த வேரியண்ட்டில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா என்ஆர்ஜிங்கிறது கிடையாது. எக்ஸிசட் வேரியண்ட்டில் மட்டும் இந்த என்ஆர்ஜி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த கிளாடிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸிசட் மாடலில் வந்து ஃபாக் லேம்ப் வந்து கிடையாது. எக்ஸிசட் ப்ளஸில் தான் வந்து ஃபாக் லேம்ப் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த வேரியண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் வந்து கிடையாது. தேவைப்படுதுன்னும் போது நம்ம டாட்டாலே வந்து ஆக்சரிஸாக நீங்கள் ஃபாக் லேம்ப் வந்து பண்ணிக்கவும் முடியும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த நியூ கிரில் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியுது. இந்த 2025 மாடலுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நியூ கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்இடி ஹெட்லைட் செட்டப்பும் இந்த 2025 மாடலில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எல்லாமே எக்ஸிசட் மாடலில் இருந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் அது இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேஷ் கலரில் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்கக்கூடிய ஸ்கெட் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ எக்ஸிசட் மாடலில் இருந்து உங்களுக்கு 15 inches வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த காரில் வந்து உங்களுக்கு 15 inches வீல்ஸ் வருது. நீங்கள் சிஎன்ஜி கார் போகிறீங்கன்னா அதில் 14 inches வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அலாய் வீல் மாதிரி இருக்கக்கூடிய வீல் கப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு டிசைனாகவும் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இதுக்கு மேலே என்ஆர்ஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் ஆர்ச் வந்து அந்த பிளாக் கலர் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ரன்னிங் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் கிளாடிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாடிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ரொம்பவே பார்க்க சூப்பராகவே இருக்குது. அதேமாதிரி சிஎன்ஜியில் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், சஸ்பென்ஷன்லேயும் மாறுதல்கள் வந்து சிஎன்ஜியில் வந்து பண்ணியிருக்காங்க. நார்மலுக்கும் சிஎன்ஜிக்கும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனும் வந்து மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா ரியரில் கண்டிப்பாக லோடு வந்து சிஎன்ஜியில் வந்து அதிகமாகும். ஸோ அப்படி லோடு அதிகமாகும் போது அதுக்கு தகுந்த ரியர் சஸ்பென்ஷன்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா தான் பெட்டராக இருக்கும். அதனால் நார்மலுக்கும் சிஎன்ஜிக்கும் சஸ்பென்ஷன்லேயும் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸும் வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு பிளாக் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ரூஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூஃப் ரைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஆர்ஜி மாடலோட லென்த் அப்படிங்கிறது 3804 mm இருந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் பார்த்தீங்க அப்படின்னா 3767 mm வந்து கொடுத்துருக்காங்க. அகலம் அப்படிங்கிறது 2 வெஹிக்கிளுக்கும் வந்து காமன் தான், நீளத்தில் மட்டும்தான் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலை வந்து 535 mm, என்ஆர்ஜி போகிறீங்கன்னா 537 mm வந்து இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 mm
வந்து அதிகமாக இருக்குது. பட் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கனாலும் அந்த 2 வித்தியாசம் அப்படிங்கிறது பெருசாக வந்து தெரியாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் 181 கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்ஜியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேடு பள்ளமான பகுதிகளில் விட்டாலும் பெருசாக அடிப்படாத வகையில் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 181 அப்படிங்கிறது இந்த காம்பேக்ட் எஸ்யூவிஸில் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லுவேன். ஸோ அதுதான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ டியாகோ என்ஆர்ஜியோட டெயில் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு கிளாடிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பிளாக் கலரில் இருக்கக்கூடிய கிளாடிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி பூட் அந்த டெயில் கேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் வந்து ஒரு கிளாடிங் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் டியாகோ அப்படிங்கிற பேஜிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ஆர்ஜி அப்படிங்கிற பேஜிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் 242 லிட்டர் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டியாகோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெட்ரோல் மாடல் தான். நீங்கள் சிஎன்ஜி மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில் டூயல் சிலிண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சிலிண்டர் வந்து ஃபில் ஆகிடும். பட் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஒரு 150 லிட்டர் அந்த ரேஞ்சில் வேணால் மேபி உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கலாம். ஒரு 100 லிட்டர் பக்கம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் சிஎன்ஜி போகிறீங்கன்ற பட்சத்தில். பட் இருந்தாலும் பரவாயில்ல, டூயல் சிலிண்டர் டெக்னாலஜி கொடுத்துருக்கனால ஓரளவுக்காத ஸ்பேஸ் அப்படிங்கிறது நீங்கள் டியாகோவில் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா சில கார்ஸில் வந்து உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் ரொம்ப பெருசாக கொடுத்துட்றாங்க, அதில் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். டூயல் சிலிண்டர் கொடுத்து ஓரளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் என்ஆர்ஜியோட அந்த 360 வியூ. நீங்கள் நார்மலுக்கும் என்ஆர்ஜிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் கிளாடிங்ஸ் மட்டும்தான் வித்தியாசப்படும். அதுமாதிரி ரூஃப் ரெயில்ஸ் வந்து வித்தியாசப்படும். ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்ஜியில் எக்ஸஸாக வந்து கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காரில் வந்து உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஜியில் மட்டும்தான் புஷ் ஸ்டார்ட் பட்டன் கிடைக்கும், பாக்கி எதுலேயும் புஷ் ஸ்டார்ட் பட்டன் கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலுக்கும் இதுக்கும் இன்டீரியரில் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த காரோட இன்டீரியர் வந்து அந்த சார்கோல் பிளாக் இன்டீரியர் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டீரியர் ஃபுல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு சார்கோல் பிளாக் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி அந்த இன்டீரியரை டிசைன் பண்ணியிருக்காங்க. நார்மலுக்கும் இந்த பிளாக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணி வந்து காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து புரிஞ்சுக்க முடியும் நார்மலோட டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த என்ஆர்ஜியோட டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டோட கலரில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுது. சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்கோல் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 2 வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ 3 விஷயங்கள் மாறும்னு சொல்லலாம். எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அந்த கிளாடிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அந்த சார்கோல் பிளாக் இருக்கிற மாதிரி டேஷ்போர்ட் சீட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. புஷ் ஸ்டார்ட் பட்டன் அடிஷ்னலாக வந்து கிடைக்குது. இந்த 3 விஷயங்கள் என்ஆர்ஜி போகிறனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஓகே விலஸ், இப்போ என்ஆர்ஜி மாடலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. என்ஆர்ஜியில் என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது, நார்மலுக்கும் என்ஆர்ஜிக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம கூட இங்கே நிற்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிசட் ப்ளஸ் அப்படிங்கிற மாடல். ஸோ இதில் டியாகோ 2025 மாடலில் என்னெல்லாம் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. வீலர்ஸ், உங்களுக்கு கார் வாங்குறதுல பல குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னதான் நாங்கள் நிறைய வீடியோக்களை வந்து பதிவு பண்ணாலும், நிறைய கம்பேரிஷன்ஸ் வீடியோக்களை பதிவு பண்ணாலும் உங்களுக்கு பல குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்களை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நாங்கள் தமிழ் வீல்ஸ் கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கார் வாங்குறதுல பல குழப்பங்கள் இருக்குது. எந்த கார் எங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகும், சிட்டிக்கு எது செட் ஆகும், மைவேஸ்க்கு எது செட் ஆகும், பெட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார் எதுவாக இருக்கும் அப்படிங்கிற குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக என்டிஏ நீங்கள் பேசி அதை தெளிவுபடுத்திக்கவும் முடியும். தமிழ் வீல்ஸோட காண்டாக்ட் நம்பரை நீங்கள் மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு தஞ்சாவூர் மற்றும் திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஹின்ஹவுஸ்குள்ளே நிறைய ஷோரூம்ஸை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோரூம்ஸ் மூலயமா உங்களால் கார் வந்து வாங்கவும் முடியும். நீங்கள் வீட்டில் இருந்தபடி டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணுமா, வீட்டில் இருந்தபடி ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரணுமா அப்படிங்கிற எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாகவும் இருக்கும். ஸோ தமிழ் வீல்ஸ், ஸோ அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட பேசணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் புது கார் வாங்கணுன்னாலும் சரி, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணால் காசு தானே ப்ரோ கேட்பீங்க, அது எவ்வளோ நான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கன்சல்டேஷன் சர்வீஸ்க்கு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போதைக்கு இது முற்றிலும் இலவசம் தான். நாங்கள் எந்த ஒரு சார்ஜஸும் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட வாங்க போகிறது கிடையாது. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட், ஃப்ரீயாக பண்ணுறனால உங்களுக்கு எது வழியாக ரெவன்யூ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் எங்கள் மூலியமாக எங்களோட இன்னொரு ஷோரூம்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அவங்க சம் இன்சென்டிவ் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. அதுவே எங்கள் டீமுக்கு போதிய அளவில் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். அதனால் இந்த சர்வீஸ் வந்து முற்றிலும் ஃப்ரீ தான். மேபி தஞ்சாவூரை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கீங்க, இல்லை திருச்சியை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கீங்க, கார் வாங்குறதுல உங்களுக்கு குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் தமிழ் வீல்ஸ் கன்சல்டேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளில் டிசைனாக பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னும் போது, ஸோ
ஸோ ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட் செட்டப்பாக வந்து மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க இந்த கிரில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்கிற விதம் வந்து டிசைனாக எக்ஸ்டீரியரை வந்து பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். இதுதான் எக்ஸ்டீரியர். ஸோ எக்ஸ்டீரியர் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ மித்தபடி டியாகோவோட அந்த எக்ஸ்டீரியர் லுக்கில் வந்து பெரிய சேஞ்சஸ் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஒரு சில ஃபீச்சர்ஸ் அப்கிரேடும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நடந்திருக்கு. இப்போ நம்ம அதை ஒன் பை ஒன் பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே வீலர்ஸ், நீங்கள் பார்க்குற இன்டீரியர் டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ஆர்ஜிக்கும் இதுக்கும் அந்த கலர் தீம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். பட் இந்த கலர் தீம் வந்து பர்சனலி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பிளாக் இன்டீரியர் அப்படின்னு நம்ம வந்து போகும்போது கொஞ்சம் எப்படி சொல்ல, இன்டீரியர் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இல்லாத ஒரு ஃபீல் வந்து இருக்கும். பட் இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு டூயல் டோன் செட்டப்பில் வந்து கொண்டு போயிருக்காங்க. மேலே ஒரு கலரு, கீழே வந்து ஒயிட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் நீங்கள் வந்து பார்க்கலாம். டோர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வித்தியாசத்தை வந்து உணர முடியுது. பட் இந்த மாதிரி ஒயிட் தீம் வந்து வீட்டில் சின்ன பசங்களாம் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அழுக்கு பண்ணிடுவாங்க, கரையாகவும், கொஞ்சம் ஹைலி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். மித்தபடி இந்த டேஷ்போர்டு வந்து கலராக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இன்டீரியர் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் கார் போல் இந்த இன்டீரியர் இல்லை. நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் கார் லெவலுக்கு வந்து இதோட இன்டீரியர் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ 10.25 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் டச் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல், ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கிளார் அடிக்குது. ஸோ இதில் வந்து உங்களால் ஏசியோட ஃபேன் ஸ்பீட்லேருந்து எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது நம்ம பஞ்ச் இதிலலாம் பார்த்தது, பஞ்ச் நெக்ஸான்லாம் வந்து பார்த்த இதுதான். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து இப்போ உங்களால் ஒயர்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். முன்னாடி ஒயர்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் பண்ண முடியாது. பட் இப்போ வந்து ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க் அசிஸ்டாக இருக்கும், காலாக இருக்கட்டும், அதுமாரி செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களோட காரோட டிரைவிங் அசிஸ்ட்லேருந்து எல்லாமே இதில் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். பார்க் அசிஸ்ட்லேருந்து உங்கள் காரோட இன்ஃபர்மேஷன்ஸை உங்களால் இந்த கிளஸ்டர் மூலியமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியும். ஆப் கனெக்டிவிட்டி சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்டி கேமரா கொடுத்துருக்காங்க. நல்லாவே கிளியராகவே இருக்குது. தெளிவாக வந்து நம்மளால் வந்து பார்க்கவும் முடியுது. ஸோ அடுத்ததாக மாறி இருக்கிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்ஐடி ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆர்பிஎம், இங்கே வந்து ஸ்பீடு தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இதில் வந்து தெரிகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்ததாக மேஜர் அப்கிரேடு இந்த ஸ்டேரிங் தான். ஒரு 2 ஸ்போக் டிஜிட்டல் ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பஞ்ச் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தது தான். இதில் ஸ்டேரிங் மவுண்டோடுக்கான ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வந்து உங்களால் டில்ட் வந்து பண்ணிக்க முடியும். டெலஸ்கோப் வந்து பண்ண முடியாது, பட் டில்ட் வந்து பண்ண முடியும். நிறைய காரில் டெலஸ்கோப் ஆப்ஷனே வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. முன்னாடிலாம் நிறைய பார்த்தா மாதிரி இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய நிறைய கார்ஸில் டெலஸ்கோபிக் ஆப்ஷன் வந்து பார்க்க முடியல. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிருக்கு. நீங்கள் காரை ஆன் பண்ணிங்கன்னா தான் அந்த லோகோ வந்து தெரியும். ஒரு எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்கிரேட் ஆனது இந்த ஃபேப்ரிக் சீட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த வெஹிக்கிளில் டெக்னாலஜி ரீதியாக மாறி இருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இப்போ ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இஎஸ்பி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஸ்டாண்டர்டாக அவங்க வந்து கொடுக்கல. இந்த எக்ஸிசட் மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில் அதில் இருந்து தான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகுது. ஆக்சுவலாக எக்ஸ்டி மாடலில் இருந்து இது இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகுது. இதை வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்னு நான் பேசுகிறனால இந்த ஒரு விஷயத்தையும் நான் பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த காரில் என்ன இருக்குது? ஆல்ரெடி இந்த கார் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காராக இருக்குது. அது பழைய நார்ம்ஸில் 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால், மேபி இந்த அப்டேட்டில் ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் கொண்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த காரில் ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ன்றது கிடையாது. நீங்கள் பேசிக் மாடல்லேருந்து டாப் மாடல் வரைக்கும் 2 ஏர்பேக் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் இப்போ நிறைய காரில் வந்து பார்க்குறோம். இதுலேயும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி பேசிக்காகவே அந்த ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்டு கண்ட்ரோலை வந்து கொடுக்கல. அடுத்ததாக ஏபிஎஸ் இபிடி வந்து மேண்டட்ரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் பார்த்தீங்கன்னா சேஃப்டியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பில்டு ரீதியாக இந்த காரோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பில்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும்
சேஃப்டி ஃபீச்சர்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்க அப்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தாச்சு. ஜஸ்ட்டு உங்களுக்கு கேபினோட எக்ஸ்பீரியன்ஸ், சீட்டிங் கம்ஃபர்ட் இதெல்லாம் வந்து காமிச்சிடுறேன். சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஹைட் வந்து 5.8. என்னால் நல்ல கம்ஃபர்டபுளாகவே இந்த காரில் வந்து உட்கார முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ஹைட்டு வந்து ஹெட்ரூம் கொஞ்சம் கம்மி தான், பட் கம்ஃபர்டபுளாகவே வந்து உட்கார முடியுது. அதே மாதிரி ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுதுன்னும் போது உங்களால் ஹைட்டை வந்து குறைச்சிக்கவும் முடியும். கம்ஃபர்ட் ரீதியாக இந்த காரில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பெட்டராகவே இருக்குது. நான் அப்படியே ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டும் காமிச்சிடுறேன். என்னோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி டிரைவர் சீட்டை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். குஷனிங் பெட்டராக இருக்குது, பட் தை சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். தை சப்போர்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஹெட்ரூம் பாருங்கள், ஹெட்ரூம் வந்து ஒரு டீசெண்டான ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பேக்டான ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் காருக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அதெல்லாமே இந்த காரில் வந்து எதிர்பார்க்கலாம். ஹெட்ரெஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க, பட் டிரைவர் சீட் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டராக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. லெக் ரூம் நாட் பேட், பட் இந்த காரில் ஒரு கம்ஃபர்டபுளாக, ரொம்ப கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு இந்த காரில் வந்து ரியர் சீட்டில் 2 பேர் தாராளமாக வந்து உட்காரலாம். அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்திங்கன்னா 3 பேர் வந்து உட்கார முடியும். ஓகே, எனிவே நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் அந்த பட்ஜெட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹேட்ச்பேக் கார்ஸில் என்னெல்லாம் விஷயங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அந்த விஷயங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. காம்பேக்டான ஒரு சின்ன கார் அப்படின்னு சொல்லலாம். டியாகோவை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டாக 4 பேர் உட்காந்து போகக்கூடிய ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏதுவான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட் கார் அப்படின்னு வந்து டியாகோ வந்து குறிப்பிடலாம். டாட்டாவில் ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட் கார் அப்படின்னு வந்து குறிப்பிடலாம். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஹேட்ச்பேக்கே நம்ம என்ட்ரி லெவல் கார் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அல்டோ இல்லைனா செலிரியோ இல்லை எஸ்ப்ரெஸோ மாதிரியான கார்களை என்ட்ரி லெவல் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டாட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த காரை வந்து ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இதில் வந்து ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ரெவட்ரான் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அல்ட்ராஸ்லேயும் பார்க்குற இதே இன்ஜின் தான், பஞ்ச்லேயும் இதே இன்ஜின் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ 1199 சிசி கொண்ட 3 சிலிண்டர் இன்ஜின், பெட்ரோலில் 86 பிஎஸ் பவரும் 113 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே சிஎன்ஜி போறீங்கன்ற பட்சத்தில் 75.5 பிஎஸ் பவரும் 96.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சிஎன்ஜிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த காரில் 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், 5 ஸ்பீட் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது இந்த காரில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காரோட இன்ஜின் இன்னைக்கு நம்ம இந்த வெஹிக்கிளை வந்து ஓட்டி பார்க்கல. உங்களுக்கு 2 வண்டியோட வித்தியாசங்கள் என்னன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம். உண்மையிலேயே முன்னைக்கு இப்போ இன்ஜின் வந்து இன்னும் ரிஃபைண்டாக ஆக்கியிருக்காங்க. ஸ்டியரிங், கியர்ல ஷிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வைப்ரேஷன் இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். அடுத்ததாக இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராஸ்க்கு அண்டர் பவராக வந்து தெரியும். பட் டியாகோவுக்கு எப்போவுமே, நான் பழைய டியாகோ ஓட்டினதுலேருந்து சொல்கிறேன், டியாகோவுக்கு இந்த இன்ஜின் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 3 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலும் ரிஃபைன்மெண்ட் லெவல் இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ் சைடு அப்படின்னு வந்து சொல்லுவேன். எல்லாரும் மைலேஜ் என்ன அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ மைலேஜ் அப்படிங்கிறது ஹைவேஸ்க்கு ஒரு 17 கிலோமீட்டர் எதிர்பார்க்கலாம், சிட்டிக்கு 13 கிலோமீட்டர் பெட்ரோலை எதிர்பார்க்கலாம். பட் இதே நீங்கள் சிஎன்ஜியில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹைவேஸுக்கு ஒரு 27 கிலோமீட்டரும், சிட்டிக்கு ஒரு 22 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய ஒரு மைலேஜ். நான் ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு மைலேஜ் தான் வந்து சொல்லியிருக்கேன். மேபி டியாகோட யூசர்ஸ் யாராவது இருக்கீங்க, டியாகோட சிஎன்ஜி யூசர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். இந்த ப்ரைஸிங்கை வச்சு தான் நீங்கள் என்ஆர்ஜி போகணுமா இல்லை நார்மல் போகணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். டியாகோவோட பெட்ரோல் உங்களுக்கு 4,99,000 ஆரம்பித்து இதோட எக்ஸிசெட் ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய டாப் மாடல் 7,29,000 வருது. இதே எக்ஸிசெட் மாடல் போகிறீங்கன்னா அது 6,89,000 ப்ரைஸிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. என்ஆர்ஜி மாடல் அதை விட 40,000 விலை வந்து கூடுதலாக இருக்குது. இது 7,19,000 ப்ரைஸ் அப்படிங்கிறது வரும். 40,000 கூடுதலாக கொடுத்து எனக்கு ஒர்த்தாக தெரிகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த புஷ் ஸ்டார்ட் பட்டன். மேபி நிறைய பேருக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தெரியலாம். பட் 40,000 கூட கொடுத்து இந்த மாடல் போகிறதுக்கு நீங்கள் இன்னும் ஒரு 10,000 கூடுதலாக கொடுத்தீங்கன்னா, அதாவது எக்ஸிசெட்டை விட எக்ஸிசெட் ப்ளஸ் வந்து 50,000 விலைங்கிறது அதிகமாக இருக்குது. அந்த மாடல் போனீங்கன்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு R15 அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, ரியரில் வைப்பர் வாஷர் கிடைக்குது, அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு கிடைச்சிருது, யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போர்ட் கிடைக்குது, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் உங்களுக்கு இந்த மாடலில் வந்து கிடைக்கும்.
இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸஸாக கிடைக்கிறனால என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் டியாகோவோட என்ஆர்ஜி போகிறதுக்கு டியாகோவோட எக்ஸிசட் ப்ளஸ் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஓகே வீலர்ஸ், இந்த 2 வெஹிக்கிள் என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது, 2025 டியாகோவில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த அப்டேட்டில் ஒரு சில சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இன்னும் அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. அதை தவிர டியாகோவில் எனக்கு பெருசாக கருத்து அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. உண்மையிலேயே இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கார் அப்படின்னே வந்து சொல்லுவேன் டியாகோவை பொறுத்த வரைக்கும். நிறைய பேருக்கு நான் சஜஸ்டும் வந்து பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா டியாகோ வந்து பாருங்க அப்படின்றது போல் நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ டியாகோ ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னே வந்து சொல்லுவேன். இந்த காரை பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு தான் சொல்கிறேன் இந்த காரை பற்றி. இந்த காரோட ரைட் ரிவ்யூ நம்ம வேணால் கூடிய சீக்கிரத்தில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் இந்த கார் ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். பேசிக்காக நான் ஓட்டினதை வச்சு சொல்லணும் அப்படின்னா ரைட் அண்ட் ஹேண்டிங்கில் இந்த காரை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கார் அப்படின்னே வந்து சொல்லுவேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.